ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் பேலியோ சில்லி ஃபிஷ். இது ஒரு இந்தோ சைனீஸ் டிஷ். இது வந்து பேலியோவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர், சோயா சாஸ், அஜினோமோட்டோ எதுவும் யூஸ் பண்ணல. இந்த ரெசிபிக்கு 3 தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம பிளான்ச் பண்ணுறது. இது பிளான்ச் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சி நல்லா கூழ் மாதிரி எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வினிகர், ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நம்ம சில்லி ஃபிஷ்க்கு யூஸ் பண்ணுற சாஸ். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் கொஞ்சம் கூட அந்த முள் இல்லாமல் க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், சால்ட், அப்புறம் ஒரு எக், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே அந்த மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கவர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமேலு இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணணும். ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ் வந்து எப்போவும் சீக்கிரம் வெந்துடும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஒவ்வொரு சைடும் விட்டாலே போதும், அதுலேயே நல்லா வெந்துடும். ஆயில் வந்து ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா பீசஸுமே இந்த பேனில் வந்து போடுற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அந்த சைடு வந்து டர்ன் பண்ணி விட்டு எல்லா சைடும் டர்ன் பண்ணி நம்ம வந்து வேக வச்சிடலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம ரொம்ப வந்து ஃப்ரைடாக எடுக்க தேவையில்லை. இப்போ ஃபிஷ் வந்து வெந்துருச்சு. இதை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லாட்டி கோகோனட் ஆயில் விட்டு ஜிஞ்சர் வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சு ஜிஞ்சர் அப்புறம் கார்லிக் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேல ஸ்ப்ரிங் ஆனியன், அது இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து டொமேட்டோ அந்த சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து அதை கொதிக்க விட்டுக்கணும். நல்லா பாயில் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். அப்புறமேலு இந்த ரெட் சில்லி, அது காரத்துக்காக நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் சில்லி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதையும் வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குடமிளகாய், அந்த குடமிளகாவும் வந்து இது கூடயே போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ குடமிளகாய் வந்து லேசாக வெந்திருக்கும். அது ரொம்ப வந்து கூழ் மாதிரி வேகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் கட் பண்ணி வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபிஷ் பீசஸை இதில் வந்து சேர்த்திட்டு அந்த ஃபிஷ்ஷில் வந்து இந்த சாஸு இந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 கை மட்டும் தண்ணி தெளிக்கிறேன். அளவுக்காக நான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதை காமிச்சேன். இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இப்படி கவர் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் ஃபுல்லாக வந்து அந்த ஃபிஷ்ஷில் இறங்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சூப்பர் சுவையான சில்லி ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.